அண்மை செய்தி. பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை தமிழக அரசு நியமிப்பதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் தமிழக அரசின் புதிய சட்டங்களுக்கு எதிரான வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பல்கலைக்கழக மானியக் குழு விதிகளுக்கு முரணாக தமிழக அரசின் சட்ட பிரிவுகள் உள்ளன என மனு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் புதிய சட்டங்கள் சட்டவிரோதமானது என அறிவிக்க வேண்டும் எனவும் மனு அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், விவரங்கள். தமிழகத்தில் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமிக்கும் அதிகாரத்தை அரசு வழங்கி நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவிற்கு பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கி பல்கலைக்கழகங்களின் வேந்தராக முதலமைச்சர் நியமித்து உள்ளிட்ட அம்சங்கள் அடங்கிய 10 மசோதாக்கள் சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டன. இதற்கு ஒப்புதல் அளிக்க தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் அவர் ஒப்புதல் வழங்காதால் சட்டமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தில் கூட்டி அதில் மீண்டும் சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதற்கும் ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்பதால் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி வழக்கு பெறுகிறது. இந்த வழக்கில் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட ஏற்கனவே ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலுவையில் உள்ள 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் சிறப்பு அதிகாரத்தின் மூலமாக ஒப்புதல் வழங்கி உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து அனைத்து திருத்த சட்ட மசோதாக்களுக்கும் அரசிதழில் வெளியிடப்பட்டன. இந்த சட்டங்கள் அரசியலில் வெளியிட்டதன் மூலமாக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தரை அரசை நியமிக்கும் சிறப்பு சட்டம் அமலுக்கு வந்தது. இந்த சட்டங்களில் துணைவேந்தர் நியமிக்கும் அதிகாரத்தை அரசுக்கு வழங்கிய பிரிவை எதிர்த்து திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் வெங்கடாஜலபதி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் இந்த சட்டப்பிரிவின் கீழ் பல்கலைக்கழக மானியக் குழு விதிகளுக்கு முரணாக உள்ளதாகவும் இதனை சட்டவிரோதம் அறிவிக்க வேண்டும் எனவும் கோரியிருந்தார். எதற்காக இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டன என எந்த தீர்மான காரணங்களும் தெரிவிக்கப்படவில்லை எனவும் துணைவேந்தர்களை நியமிக்க அரசுக்கு அதிகாரம் என்றால் அந்த அதிகாரம் சட்டமன்றத்திற்கோ அமைச்சருக்கோ அல்லது மாநில அரசு நிர்வாகத்தின் தலைவரான ஆளுநருக்கோ என்பது குறித்து தெளிவுபடுத்தப்படவில்லை எனவும் தெரிவித்திருக்கிறார். பல்கலைக்கழகத்தின் வேந்தராக முதலமைச்சரை நியமிக்கும் வகையில் கடந்த 1994 கொண்டு வரப்பட்டு நிலுவையில் உள்ள சட்ட திருத்தத்தை திரும்பப் பெறாமல் புதிதாக சட்ட திருத்தம் கொண்டு வந்து நிறைவேற்றி இருப்பதாகவும் சட்ட விதிகளுக்கு முரணானது என்பதால் புதிய சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் துணைவேந்தர்கள் நியமிப்பதற்கான தேர்வுக்குழு நியமிக்கவும் துணைவேந்தர்கள் நியமிக்கவும் தடை விதிக்க வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். மேலும் அரசியலில் அடிப்படையில் அதனை அமல்படுத்தவும் தடை விதிக்க வேண்டும் எனவும் அவர் தன்னுடைய மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கை நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் வி லட்சுமி நாராயணன் ஆகிய அமர்வு விசாரணை கொண்டது. மனு குறித்து மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.